அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. அவ்வளவுதான், இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 99 அடைஞ்சிட்டோம். இன்னும் ஒரே நாள் தான் பெண்டிங். அதுவும் இந்த வாரன்னு ஓடி போயிரும். அப்புறம் நேற்று உங்ககிட்ட புதுசா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கண்டுபிடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அது. கடையில போய் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தருவானோ அதே மாதிரி தான் இருக்கு. இதுவும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் ரெசிபி அப்லோட் செய்யப்படும். அதுக்கு நீங்க நம்மள ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு தரமான சம்பவம் மக்களே. ஆபீஸ்ல ட்ரைனிங்க்கு டெய்லி ஒரு 20 பேர் வருவானுங்க. அந்த 20 பேருக்கு மட்டும் டெய்லி சாப்பாடு ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடு ஆபீஸ் எம்ப்ளாயிஸ்க்கு கிடையாது. அங்க சாப்பாடு விளம்பர அண்ணன் நமக்கு ஆபீஸ் சேர்ந்ததுல இருந்து ரொம்ப க்ளோஸ். அந்த அண்ணன் அதுல இருந்து ஒரு 2 பஜ்ஜி எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல சுருட்டி, இந்தா தம்பி சாப்பிட யாருக்கும் தெரியாம அப்படி நம்ம கையில தந்தாங்க. ஒரே குஷியா போயிட்டு, இருந்தாலும் நம்ம பஜ்ஜி சாப்பிட மாட்டோமே, இதை அந்த அண்ணன்ட்ட முதலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த அண்ணன் தராங்க, சரி எதுக்குன்னு வாங்கி வச்சுப்பேன். ஆனா நாளை கழிச்சுல இருந்து யாரும் என்ன தடுக்க முடியாது, என்ன வேணாலும் சாப்பிடுவேன். இந்த 100 நாள் 102 நாள் ஆகும், 103 நாள் ஆகும் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இல்ல, 100 நாள் தான் முடிஞ்சு. அப்படியே நம்ம கதைக்கு வரும். ஜிம்ல இருந்து வர வழியில நேர சாட்டை கடைக்கு போய் நாளைக்கு சமைக்க தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை அப்படியே ரெடி பண்ணிட்டு நைட்டுக்கு சாப்பாடுக்குள்ள சாதனத்தை நல்லா சமைச்சு சாப்பிட்டா பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு குப்பையை கொண்டு தூர போட்டுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கிய மக்களே.